நிறைய நார்ச்சத்து இருக்க பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். லங் கேன்சர் அதிகமாயிட்டே போகுது. ஈரோட்டில் லங் கேன்சர் இப்போது ஐ திங்க் ஜென்ஸில் வந்து நம்பர் 1ல் இருக்குது. 2வது குடல் கேன்சர். ஒரு 25 வயசு லேடி நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம் கேன்சரில். 25 வயசு ஒரு பெண். கடைசியில் என்னன்னு பார்த்தா அவங்க டெய்லியும் பெப்சி கோகோ கோலா ரொம்ப வருஷமாக குடிச்சிட்டே இருந்திருக்காங்க. 25 வயசில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை, ஸ்மோக்கிங் இல்லை, ஆல்கஹால் இல்லை. பட் என்னன்னு பார்த்தா டெய்லி பெப்சி, ஆல்கஹால் அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் வேறுபட்டது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் கேட்ட வரைக்கும், அவங்க ஹஸ்பண்டை கேட்ட வரைக்கும், குழந்தைங்களை கேட்ட வரைக்கும். அண்ட் ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஃபேக்டர், நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு. ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணணும். இப்போ இருக்க கேன்சர் டாக்டர்ஸ் எல்லாருமே இம்பார்ட்டண்ட் இது இல்லாமல் மெயின் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம உள்ள மைண்டில் போட்டுக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அதுவும் ஒன் ஆஃப் த காம்பனன்ட் ஃபார் வந்து டு இன்டியூஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் கேன்சர். அண்ட் ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நம்மளோட சாப்பாட்டு முறைகள், ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுடைய தூக்கம் மாறுறது எல்லாமே, ரேடியேஷன், மேலேருந்து வர்ற யூவி ரேடியேஷன், கதிர்வீச்சு இயக்கம். அஃப்கோர்ஸ் மொபைல் வந்து இன்னும் அமெரிக்காவில் சொல்லிகிட்டு இருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் மொபைல் தூங்குறப்போ தலைக்கிட்ட வச்சு தூங்காதீங்க. ஸோ அவுட் சைட் பெட்ரூம் வச்சுருக்கங்க, ஹாலில் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க அமெரிக்கா கைட்லைன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் பேசுகிற டைம் வந்து 1 மினிட் தான் சொல்கிறாங்க. 1 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் அந்த ஃபோன் வந்து வைக்காதீங்கன்னு. நிறைய குழந்தைங்களுக்கு காது இதாகுது. அதுக்கப்புறம் விஷன், நிறைய கிளாஸ் போடுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ப்ரூவன். ஸோ வந்து பார்த்துக்குங்க. அதே கதிர்வீச்சு தான் நம்ம பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணும், அதுவும் இருக்குது. ஸோ அது நீ நாள்பட்ட ஸ்டடியில் அதுவும் எல்லாமே ப்ரூவன் ஆகும். பட் இப்போத்துக்கு குழந்தைங்களுக்கு காது, கண் மெயினாக அஃபெக்ட் ஆகிறது மொபைல். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மொபைல் அவங்ககிட்டருந்து ஹேண்டில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ லிமிட் டைம் கொடுத்துருங்க. டிவி, மொபைல் இவ்வளோ நேரம் தான் வாட்ச் பண்ணணும், இதுக்கு மேலே கிடையாதுன்னு. அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து எக்ஸீட் ஆகிறதுக்கு விடக்கூடாது. அதனால் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து நிறைய இது கேன்சருக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது, அது பார்த்துக்கலாம். ஸோ அவங்க பெண்கள் அவங்களே வந்து சுய மார்பக பரிசோதனை பண்ணிக்கலாம். செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்கிறது அதுதான் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் எல்லாத்துட்டையுமே சொல்கிறது. 18 வயசுக்கு மேலே, 30 வயசுக்கு மேலே கண்டிப்பாக எல்லாருமே அவங்க மாதவிடாய் ஆன காலத்திலேருந்து 10th டே, இப்போ 1ஆம் தேதி மாதவிடாய் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வருதுன்னா 10th டே வந்து அவங்க 1, 2, 3 இந்த 3 ஃபிங்கர்ஸ், இந்த பல்ப் ஆஃப் த ஃபிங்கர் வச்சு அவங்களுடைய பிரஸ்ட்டை வந்து செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். மந்த்லி பண்ணிக்கணும். ஸோ வந்து ஏதாவது கட்டி பீனட் ஐ மீன் பட்டாணி சைஸில் ஏதாச்சும் கட்டி தென்படுதா, இல்லை வந்து ஏதாவது காஃபி கலர், கோலா கலரில் இதிலேருந்து நிப்பிள்லேருந்து டிஸ்சார்ஜ் வருதா, ஆக்சில் லக்கில் நெறி கட்டுதா, இல்லை ரெண்டுமே வந்து நிப்பிள் அட் சேம் லெவலில் இல்லாமல் வேரியேஷன் வருதா, அதுக்கு மேலே ஸ்கின் மேலே ஆரஞ்சு கலர் தோல் மாதிரி அந்த குழியாக பியூடி ஆரஞ்சு அப்பியரன்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் கேன்சருக்கான அறிகுறிகள். ஸோ நிறைய பிரஸ்ட் கேன்சர் யங் லேடிஸ்க்கு வருது. ஸோ இது வந்து நம்ம ஆரம்பத்திலேயே டக்குன்னு டவுட் வந்துருச்சுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்க்கு இம்மீடியட்டாக போயிடுங்க. பிஎஸ்சி, ஜிஹெச் எல்லாத்துலேயுமே அவங்க பார்த்துட்டு ஃபர்தராக வேணும்னா ஜிஹெச்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. நம்ம அங்கே மேமோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது கேன்சரை கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு. ஸோ அதை நம்ம பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஸ்டேஜ் லேட் ஆக உடம்புல பரவுச்சுனா தான் கஷ்டம். அடுத்து வாய் புற்றுநோய், ஐ மீன் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பெண்களுக்கு. இது ரெண்டும் தான் இப்போ லீடிங் கேன்சர் இந்தியாவில் பெண்களுக்கு. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு அவங்க பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ 30 வயசுக்கு மேலே பரம்பரை ஹிஸ்ட்ரி இருந்தாலும், 45 வயசுக்கு மேலே பரம்பரை ஹிஸ்ட்ரி இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பேப்ஸ்மியர் டெஸ்ட்டுன்னு கேட்டிங்கனாலே உங்கள் டாக்டர்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் அந்த ஸ்மியர் பண்ணி பார்த்துக்கணும், நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம், தீட்டு நின்னதுக்கப்புறம் ப்ளீடிங் வருதுனாலும் போய் கர்ப்பப்பை நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸ்கேன் பண்ணி டிஜிஓ டாக்டர் பார்த்து, உங்கள் ஃபேமிலி டாக்டரோ ஜிஹெச்லேயோ பார்த்து ஆரம்பத்திலேயே போய் கண்டுபிடிச்சிக்கணும். அதை ஊற போடக்கூடாது, டிலே பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஹலோ மேடம். ஓகே. ஹலோ மேடம், இன்னொரு டவுட்டுங்க மேடம். சொல்லுங்கள் சார். மேடம், ஹார்ட் அட்டாக் இருக்குங்களா? ஆமாங்க சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படின்னு ஒன்று இருக்குது மேடம். அது நிறைய அவேர்னஸ் இல்லை, அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் மேடம். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு உங்கள் இன்ஸ்டியூட்டில் சொல்கிறீங்களா? இப்போ நார்மலாக மேடம், இப்போ நார்மலாக எல்லோரும் பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் பரவாயில்ல. ஹார்ட் அட்டாக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு
ஓ வீட்டில் வச்சுக்கிறது ஆமாங்க கேட்குறீங்க. மேடம். கண்டிப்பாக எல்லாத்தோடைய வீட்லேயும் இருக்கிறது ரொம்ப அவசியம். மொபைல் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்து அது என்னென்ன டேப்லெட்னு கொஞ்சம் சொன்னால் அட்லீஸ்ட் அவேர்னஸ் இருக்குங்க மேடம். கண்டிப்பாங்க சார். பட் ஹார்ட் அட்டாக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியுங்களா ஃபேமிலி ஹார்ட் மெம்பர்ஸ்க்கு? அட்டாக் மேடம், அட்லீஸ்ட் எமர்ஜென்சி கண்டிப்பாக டைமில் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வராங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குறதுனாச்சும் தெரிஞ்சிருந்தா ஓரளவு கண்டிப்பாங்க சார். ப்ரிவென்ட் பண்ணலாம் மேடம். கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்குங்கிறது கண்டிப்பாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அம்மா அப்பாவுக்கு இருக்குன்னா அவங்க பொண்ணுங்க பசங்களுக்கு கண்டிப்பாக 100% சான்ஸ். அது 2 பேர்த்துக்கு இருக்குன்னா 100%, அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்குன்னா 50%. டேப்லெட் எடுக்காத பட்சத்தில் சுகர் 2 பேர்த்துக்கு பேரண்ட்ஸ்க்கு இருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கு 100% வரும். ஏஜ் மட்டும்தான் கொஷின் மார்க்கு. அப்பாவுக்கு 50 வயசில் வந்தால் அந்த பசங்க பொண்ணுங்களுக்கு 30 வயசுலேயே வந்துடும். அதுதான் இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ WHO நம்ம இந்தியா தான் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ ஃபண்டு கொடுத்துட்ருக்காங்க, வேர்ல்டு ஃபண்ட் கிடச்சிட்ருக்கு. அதனால தான் இப்போ உங்களுக்கு அவ்வளோ சர்வீசஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தால் இம்மீடியட்டாக நம்ம எடுத்துக்கிற டேப்லெட் ஆஸ்பிரின் ஓகேங்க மேடம். 300 மில்லிகிராம் சூபிள் டேப்லெட் இருக்குங்க, 325 மில்லிகிராம். அது வாங்கி ஒரு அட்டை எப்போவுமே வீட்டில் வச்சுக்கணும். டக்குன்னு அது வந்து அந்த மாத்திரையை வந்து நம்ம உடனே வாயில் வச்சு சூ பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகலாம். இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். சரி ஓகேங்க மேடம். ஹார்ட் அட்டாக்கு ஓகே ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம் மேடம். இப்போ ஏதாவது பைட்ஸ் ஏதாவது கடிச்சிடுச்சுன்னா என்ன ப்ரிகாஷன் பண்ணணும் அடுத்தது? இப்போ சப்போஸ் இப்போ தேனி கடிச்சிருச்சிங்க மேடம் ஒரு குழந்தைக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஆமாங்க சார், தேன்பூச்சி கடிச்சிருச்சு, நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 1/2 hour ஆகும், அது வரைக்கும் நான் என்ன பண்ணட்டும்? இல்லை கண்டிப்பாக பக்கத்தில் பிஹெசிஸ்னால் அது இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் இருக்கிறதுலேருந்து பிஹெசி ஒரு 1/2 hour ஆகுதுன்னு வச்சுங்க மேடம். ஓகே. நைட் டைம் அன்டைமாக இருக்குங்க மேடம், அப்போ நான் என்ன பண்ணட்டும்? இப்போ தேன்பூச்சி கடிச்சிருச்சுன்னா இம்மீடியட்டாக பண்ணுறது நம்ம வந்து அந்த கொடுக்கு இருக்குங்க சார், அந்த பீ ஸ்டிங்கு கொடுக்கு குட்டியாக வெள்ளை கலரில் இருக்கும். அது நீங்கள் நெயில் இருந்தால் நெயில், இல்லைன்னா அந்த ஃபோர்சப்ஸ் மாதிரி அந்த இடுக்கி இருந்துச்சுன்னா அந்த கொடுக்கை இம்மீடியட்டாக எடுத்துருங்க. அதில் தான் அந்த விஷம் இருக்கும். ஸோ அந்த கொடுக்கு வந்து யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க, தெரியல, பிகாஸ் யாருக்குமே அந்த இது நல்ல கொஷின். அந்த கொடுக்கை எடுத்துடணும். ஏன்னா தேன்பூச்சி ஒரு இடத்துல கடிக்காது, குழவி தான் ஒரு இடத்துல 2 இடத்துல கடிக்கும். தேன்பூச்சி கும்பலாக வந்து தாக்கும். ஸோ தலை ஃபுல்லாக எங்கே நம்ம ஸ்கின்னு பேர் ஸ்கின் இருக்கோ ஓப்பன் இருக்கோ அங்கே தான் கடிக்கும். ஸோ தலையில் கடிக்கும், நெக்கில் கடிக்கும், புடனியில் கடிக்கும், கையில் கடிக்கும். ஸோ அது எல்லாமே டார்ச் லைட் வச்சு பார்த்து, ஸோ வெள்ளை கலரில் சின்ன கொடுக்காட்டம் இருக்குங்க சார், அந்த கொடுக்கை வந்து நீங்கள் எடுத்துடணும். அதுக்கு வந்து பெஸ்ட்டு சிம்பிள், எல்லா பக்கமும் கடிச்சிருக்கு, நான் ஒவ்வொன்றா பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே 1/2 மணி நேரம் முடிஞ்சிரும்னு கேட்பீங்க. அதுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறது, லைக் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி இல்லை விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்குங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பேப்பரே போதும். ஸோ இந்த பேப்பர் என்ன பண்ணணுன்னா, திக்கான பேப்பர், சன்ன பேப்பரில் திக்கான பேப்பர் வச்சு, இப்போ சப்போஸ் நம்ம இப்போ கையில் ஃபுல்லாக கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த கொடுக்கு வந்து அப்படியே வந்துடும். நம்ம ஃபோர்சப்ஸ் வச்சு ஒவ்வொரு கொடுக்கா பார்க்கறதுக்குள்ளே ஃபுல்லாக விஷம் உள்ளே இறங்கிடும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு. இது ஜிஹெச் வர பேஷண்ட்டுக்கும் நாங்கள் இதை தான் முதல்ல பண்ண சொல்லுவோம். அங்கே கார்டு இது நிறைய நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ விசிட்டிங் கார்டு மாதிரி நிறைய கொடுத்துருக்கு. இந்த ஸ்க்ராட்ச் கார்டு இந்த மாதிரி பேப்பர், திக் பேப்பரை வச்சு கம்ப்ளீட்டாக சுரண்ட சொல்லிவிடுங்க. அந்த தேன்பூச்சி கடித்த இடத்த ஃபுல்லாக தலையில் எல்லா பக்கமும் ரேண்டமாக எங்கெங்கே எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்களோ ஃபுல்லாக சுரண்ட சொல்லிவிடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இதுதான். அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அங்கே போய் இது பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு அட்ரினலின் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, அட்ரினலின், எப்பினெஃப்ரின், அதான் லைஃப் சேவிங் ட்ரக். எனி அனஃப்ளாக்சஸ், எனி பாடி ரியாக்ஷன், ஃபுட் ரியாக்ஷன், டேப்லெட் இப்போ பென்சிலின் ஒத்துக்கல, எனி மருந்து ஒத்துக்கலைனாலும் அட்ரினலின் ஒரு இன்ஜெக்ஷன். இப்போ ஃபாரினில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட அவங்களுக்கு அவேர்னஸ் அதிகம். அவங்க வந்து எப்பிஃபென்னு எல்லாத்து வீட்லேயும் அந்த பேனா இருக்கும். ஸோ எமர்ஜென்சிக்கு தெரியும், அவங்க ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா ஒத்துக்கலன்னு அவங்களுக்கு தெரியும். தெரியாமல் அந்த ஃபுட்டு போயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அது வந்து இந்த கையில் போட்டுக்கிறது தான். இந்த இடத்துல டக்குன்னு குத்திக்குவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் எல்லாருமே வச்சுருப்பாங்க எமர்ஜென்சிக்கு. பட் நம்ம வீட்டில் வைக்க முடியாது. அது கலர் மாறிச்சினாலும் ப்ராப்ளம். ஸோ அது கொஞ்சம் எல்லோவாக மாறினாலும் அந்த கலர் போடக்கூடாது. அதனால் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் போன உடனே இம்மீடியட்டாக அந்த அட்ரினலின்கிற அந்த இன்ஜெக்ஷன் தான் இம்மீடியட்டாக லைஃப் சேவிங் இன்ஜெக்ஷன். ஸோ அதை இம்மீடியட்டாக போட்டுருவாங்க. நீங்கள் இம்மீடியட்டாக தேன்பூச்சி கடிச்சதுன்னா இந்த மாதிரி அட்டை வச்சு இம்மீடியட்டாக எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக சுரண்டினீங்கன்னா அந்த கொடுக்கு வெளியில் போயிடும். சின்னதாக குட்டியாக இருக்கும், ரேண்டமாக எல்லாத்துலேயும் சுரண்டி விட்டுருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், அதுதான். ஓகே, தேங்க்யூ மேடம். பாம்பு கடிச்சதுன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், அந்த கடித்த காலை கட்டு போடவே கூடாது. நோ, அது சினிமாவில் பார்க்குற மாதிரி கிழிச்சு விட்றது, ரத்தத்தை உறிஞ்சுறது,
பிளேடில் கட் பண்ணி அந்த ரத்தத்தை பீச்சி எடுக்கிறது, சோப் போட்டு கழுவி நல்லா வாஷ் கொடுக்கறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. கடித்த எந்த பார்ட்டு, கையா காலா, அதை அசைக்காமல் அப்படியே அவரை தூக்கி வச்சு வண்டியில் வச்சு நேராக பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு போயிடணும். கட்டு தயவு செய்து போடக்கூடாது, ரத்தத்தையும் கிழிக்கக்கூடாது, காலையும் கழுவக்கூடாது. இம்மிடியட்டாக போயிட்டா அவங்க இம்மிடியட்டாக ஒரு ரத்த டெஸ்ட் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ரத்தத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னா விஷம் பரவி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த டெஸ்ட்டை பண்ண உடனே அவங்க இம்மிடியட்டாக ஆரம்பிச்சிருவாங்க. கடிச்ச இடத்துல வீக்கம் வருதுனாலும் இம்மிடியட்டாக பாம்பு விஷம் போயிருக்குன்னு அர்த்தம். இது நான் சொல்கிறது கண்ணாடி விரியன், சுருட்டை பாம்பு, நாகப்பாம்பு இவங்களுக்கு. கட்டு விரியன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் எந்த விஷயமும் இருக்காது. வயிற்று வலி இருக்கும். ரெண்டாவது பேஷண்ட் மயக்கமாயிருவாங்க. மூச்சோட கஷ்டம்னா சைலண்ட்டாக இருக்கும் அப்படியே செஸ்ட்டு. இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்தியூரில் ஒரு சின்ன ஸ்கூல் பையன், அந்தியூர்லேருந்து ஒரு ட்ரைபல் ஏரியா, அந்தியூருக்கு பக்கத்தில் அவங்க வில்லேஜில் இருக்காங்க. அந்த பையன் கீழே தூங்கிட்டு இருந்தான். அவன் தூங்கிட்டு இருக்கப்போ அந்த கட்டுவிரியன் போய் அவனை கடிச்சிருச்சு. கடிச்சிட்டு அவன் தூக்கத்தில் அந்த வயிற்று வலி, கட்டுவிரியனில் வயிற்று வலி வரும், ஸ்டொமக்கில் இறப்பையில் வலி வரும். ஸோ அவன் வலின்னு சொல்லியிருக்கான். அவங்க அம்மா வந்து பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு சென்டருக்கு போயிட்டு சும்மா மருந்து வாங்கி இது நைட்டு வந்து அரௌண்டு 12 மணிக்கு நடந்தது, மிட் நைட் 12 மணிக்கு. அப்புறம் ஏதோ வயிற்று வலிக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காங்க. இவன் மாத்திரை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். திருப்பி வந்து கண்ணு வந்து இப்படி சொருக ஆரம்பிச்சிருச்சு அந்த பையனுக்கு. அப்புறம் அவங்க அடித்து பிடிச்சிட்டு அந்தியூர் ஜிஹெச் போய் அங்கேருந்து 108 அகைன் நம்ம ஈரோடு ஜிஹெச் வர்றப்போ அவன் வந்து ஆல்மோஸ்ட் மூச்சு திணறல இருந்தான், மூச்சோட முடியல. நம்ம வென்டிலேட்டரில் போட்டு அவனை ஒரு 12 நாள் வச்சுருந்தோம். ஸோ இது எல்லா பேப்பர்லேயுமே வந்திருக்கும், டிவிலேயும் வந்திருக்கும். ஸோ அவன் 12 நாள் வச்சுருந்து அவனை கம்ப்ளீட்டாக காப்பாற்றி நம்ம அனுப்பிச்சுட்டோம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம இம்மிடியட்டாக நம்ம அவங்கள இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது, லாஸ்ட் மந்த் பார்த்துருப்பீங்க டிவியில், ஒரு ஈரோட்டில் வந்து ஒரு குழந்தை வாழைப்பழத்தை முழுங்கிருச்சு. மொந்தன் வாழைன்னு சொல்லி வாழைப்பழத்தை முழுங்கிட்டான் வீட்டில். அவங்க பாட்டி கூட இருந்திருக்காங்க. அந்த வாழைப்பழத்தை முழுங்கிட்டு அவனால் மூச்சுட முடியல, பேச முடியல, அப்படியே திணறி இருக்கான். அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல், அது கருங்கல்பாளையம் ஏரியான்னு நினைக்கிறேன், அங்கேருந்து அவங்க வந்து ஜிஹெச்சுக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு அப்படி கூட்டு வர்றப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே வர்றப்போ பேஷண்ட்டை, அந்த பையனை காப்பாற்ற முடியல, சின்ன பையன், ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் எல்லாம் கார்டியாக் மசாஜ் எல்லாம் கொடுத்து வாயை திறந்து பார்த்தா வாய் ஃபுல்லாக வாழைப்பழம். அது என்ன ஆயிடுச்சு, அவன் முழுங்கியிருக்கான், தொண்டையில் மாட்டிக்குச்சு, சோக்கிங்னு சொல்கிறது, தொண்டையில் அடைச்சிக்கிச்சு. அவன் இருமி இருக்கான், அது போய் அந்த தொண்டையில் மூச்சுக்குழாய், உணவு குழாயில் ஃபுல்லாக அடைச்சது மூச்சுக்குழாயில் போய் மாட்டிக்கிச்சு. ஸோ பட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அவங்க பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டாங்க, பாட்டி தான் கூட இருந்திருக்காங்க. அன்றைக்கி ஏதோ ஸ்கூல் லீவுன்னு நினைக்கிறேன், சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், ஏதோ சம்திங். பட்டு 20 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா இது மாட்டுச்சுன்னா 3 நிமிஷம்தான். நம்ம லங்ஸ்க்கு போகிற ஆக்சிஜன் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக மூளைக்கு போகிற ஆக்சிஜன் கட் ஆச்சுன்னா 3 மினிட்ஸ் தான், சேவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதுதான். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு அப்போ எல்லா அட்வைஸும் நம்ம சொன்னோம், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டம்மி பேபியை வச்சு நாங்கள் அது பண்ணோம். ஐ திங்க் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு எதாவது முழுங்கி சிக்கிக்கிச்சு திணறாங்கன்னா குழந்தைங்கள பின்னாடி இப்படி அப்ரைட்டாக குழந்தைங்கள திருப்பி விட்டு முதுகை நல்லா ஒரு 5 பேக் ப்ளோஸ் கொடுத்துருங்க. முதுகில் தட்டுனீங்கன்னா தலை கீழே இருக்கணும், கால் மேலே பிடிச்சிக்கணும். தட்டினீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தொண்டையில் மாட்டியிருக்கிறது டபக்குன்னு வெளியில் வந்துடும். இதுதான் இம்மீடியட் லைஃப் சேவிங் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் முடியலன்னா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடலாம். அதே மாதிரி மற்ற ப்ரெக்னென்ட் மதரோ ஏதோ மாட்டிக்குச்சுன்னா நம்ம வயிற்றில் வச்சு இப்படி வயிற்றில் உள்ள மேலே இப்படி 5 த்ரஸ்ட்டு கொடுக்கணும், அப்டாமினல் த்ரஸ்ட்டுன்னு சொல்கிறது. இதை கொடுத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு நான் சொல்கிறது, குழந்தைங்களுக்கு பின்னாடி தட்டி அப்புறம் முன்னாடி பாருங்கள், பெரியவங்களுக்கு டைரெக்டாக முன்னாடி பண்ணி அது 5 பேக் த்ரஸ்ட், அப்டாமினல் த்ரஸ்ட் கொடுத்தோன்னா டபக்குன்னு வந்துடும். ஸோ இதெல்லாம் இம்மீடியட்டாக உங்களை சேவ் பண்ணுற விஷயங்கள். தாமதிச்சா தான் நம்ம உயிரே போயிடும். லைஃப் இஸ் ப்ரீஷியஸ். ஸோ இதெல்லாம் சின்ன விஷயந்தான், இதெல்லாமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இதே அங்கே அப்படி தான். ஸோ அந்த பேஷண்ட் நம்ம ஸ்னேக் பைட்டில் பாம்பு கடிச்சு ஜிஹெச் வர்றப்போ இறந்து வர்றவங்கக்கிட்ட இம்மிடியட்டாக மார்ச்சுரியில் போய் நான் சொல்கிற ஒரே வேர்டு இது தான். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-10 பேர் இருக்காங்கன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, பாம்பு கடிச்ச உடனே இம்மிடியட்டாக வரணும், பாடம் போட போகக்கூடாது. இது மெயினாக நான் சொல்ல மறந்துட்டேன். ட்ரெடிஷ்னல் ஹீலர்னு சொல்லி அந்த ஊரில் பாடம் போட்டாங்க, அந்த கருந்தலை பச்சை தலை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வரமாட்டாங்க. இதுதான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் லேட்டாகி வர்றப்போ ஆல்மோஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போய் வர்றவங்க இந்த கேட்டகரி தான்.
எல்லாம் லேட் ஆகிட்டு அப்புறம் வர்றது. ஸோ தயவுசெய்து ஜிஹெச்சுக்கு போங்க, பாடம் போட போகக்கூடாது, பச்சளை சாப்பிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா 100 பாம்பு கடிச்சதுன்னா 70 பாம்பு விஷம் இல்லாத பாம்பு, 70%, 30% தான் விஷப்பாம்பு. அந்த 70% என்ன பண்ணுவாங்க, பாடம் போடுற இடத்துல போயிட்டு சரியாயிடுச்சு, ஏன்னா சரியாயிடும், ஏன்னா விஷம் இல்லாத பாம்பு கடிச்சா விஷம் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எதுவுமே பாடியில் எந்த சிம்டம்ஸும் இருக்காது, அவங்க இலையை சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் அந்த 30% தான் பாய்சனஸ். அவங்க என்ன இலை கொடுத்தாலும் தலை கொடுத்தாலும் அவங்களுக்கு சிம்டம் அதிகமாயிட்டே போகும். ஸோ அந்த பீப்புள் தான் வந்து சஃபர் ஆகிறது. அதனால் எது டவுட்டுனாலும் உடனே ஜிஹெச் போய் அங்கே ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது ரொம்ப நல்லது.